ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, இந்த நாளுக்காக நீ எத்தனை நாட்களாக காத்து கொண்டிருக்கிறாய்? நான் இப்பொழுது உனக்கான நல்லதையே நான் உனக்கு செய்ய போகிறேன். உனக்கான அதிர்ஷ்டம், உனக்கான வாழ்க்கை எல்லாம் இன்று கைகூடி வரப்போகிறது. இந்த அமாவாசை நாளிலே உனக்கான அனைத்தும் இன்று நான் கொடுக்க செய்ய போகிறேன். நீ என்னை எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாயா, அல்லது ஏதாவது ஒரு நிலையில் என்னை மறந்து விட்டாயா என்று உனக்கு உன் மனதிற்கும் உண்மையாக இரு. எப்பொழுதும் நான் உன்னவனாகவே இருப்பேன். நீ எப்பொழுதும் என்னுடைய செல்ல பிள்ளை என்பதை நான் மறவேன், நீயும் அதை மறவே. நான் எப்பொழுதும் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீரை துடைப்பதற்காக நான் காத்து கொண்டே இருக்கிறேன். நீ எப்பொழுதும் எதற்காகவும் அழக்கூடாது, எதற்காகவும் நீ வருந்தவும் கூடாது. எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வலம் வர வேண்டும். நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அனைத்தையும் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை அல்லவா? நான் உனக்காக எப்பொழுதும் நீ என்ன கேட்கிறாயோ, உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொண்டே இருக்கிறேன். நீ இந்த பழனி முருகனை எப்பொழுதும் மறந்து விடாதே. நான் உன் அப்பன் அல்லவா? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ குடும்ப கஷ்டத்திற்காகவும் உனக்கான பல கஷ்டங்களும் கவலைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நீ என்னிடத்தில் கூறு. நான் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உன்னிடம் பேச யாரும் இல்லையா? நான் உன்னோடே இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ மன அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து, கோயிலோ அல்லது வேறு ஏதொரு தனி அமைதியான இடத்தில் நீ என்னை தேடி வா. நீ என்னிடத்தில் வந்து என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நீ என்னிடத்தில் பேச வேண்டுமானால் நீ எங்கிருந்து வேணாலும் பேசலாம். உன் மனதில் நான் இருந்தால் மட்டும் போதும். அது உனக்கே நன்றாக தெரிந்த விஷயம் அல்லவா? நான் எப்பொழுதும் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். எல்லோரிடத்திலும் நீ அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் அன்பை பகிர்ந்து கொள். யார் மேலும் கோபப்படாதே. நீ கோபப்படும் பொழுது உனக்கான தீய வினைகள், தீய சக்திகள் அனைத்தும் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. நீ எப்பொழுது நல்லவற்றை எல்லாம் சிந்திக்கின்றாயோ, செயல்படுத்துகின்றாயோ, அப்பொழுது உன்னிடத்திலிருந்து அந்த தீய சக்தி வெளியேறுகிறது. அது உனக்கானது அல்ல. எப்பொழுதும் யார் அதிகமாக கெட்ட எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பொழுது அந்த பிசாசானது உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன்னை வைத்து அது அதனுடைய தேவைகளை தீர்த்து கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை அல்லவா? அதனால் அது உன்னை மாற்ற பார்த்து கொண்டிருக்கிறது. நீ எப்பொழுது நீ கெடுதல் செய்வாய், எப்பொழுது நீ கெட்ட விஷயத்தை நோக்கி செல்வாய் என்று அது உனக்காக காத்து கொண்டே இருக்கிறது. அதனால் நீ எந்த ஒரு தவறுக்கும் முன் வராதே, எந்த ஒரு தீய வினைகளையும் செய்யாதே. நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ எனக்கு பயப்படும் பொழுது நான் உன்னுடைய அப்பன் அல்லவா? நீ எனக்கு பயப்பட்டு தான் ஆக வேண்டும். நீ பயப்படும் பொழுது நான் உன்னுடனே இருந்து கொண்டே இருப்பேன். நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டும் என்று நான் கூறவில்லை. நீ என்னோடு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது எதற்கும் பயப்படவும் வேண்டாம். நான் உனக்கு நண்பனாகவும் தோழனாகவும் உன்னோடே இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ என்னிடத்தில் எதுவானாலும் பகிர்ந்து கொள். நான் உனக்காகவே அமைக்கப்பட்டவன்.
நான் என் பிள்ளை கூறுவதை கூட செவி கொடுத்து கேட்காமல் இருந்து விடுவேனா? நீ பேசுவதை கேட்பதற்காகத்தான் நான் இத்தனை நாளாக காத்து கொண்டு இருக்கிறேன். அப்பொழுது நீ என்னோடு பேசாமல் இருந்து விடுவாயா? என் செல்லமே, நீ எப்பொழுதும் உனக்கான நேரங்கள் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீ எப்பொழுது வேண்டாலும் என்னிடத்தில் பேசலாம். நீ என்னுடைய பதிவுகளின் மூலம் நான் உன்னை காணும் பொழுது நீ உன்னுடைய குறைகளை கூறு. நான் உனக்கான நம்பிக்கைகளையும் உனக்கான செயல்களையும் நான் செய்து முடிப்பேன். நீ எப்பொழுதும் நீ என்னை மட்டும் நம்பு. நீ யாரையும் நம்பாதே. மனிதர்கள் என்றாலே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள்தான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்கள் அப்படி ஒன்றும் கிடையாது. மனிதர்களில் நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. நீ எப்படி இருந்து கொண்டிருக்கிறாயோ அதற்கு இணையாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ கூறலாம், நான் அனைவருக்கும் நன்மையே செய்து கொண்டிருக்கிறேன், இருந்தாலும் எல்லா தீயவற்றையும் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. யாரும் எனக்கு நன்மையை செயல்படுத்துவதே இல்லை. அனைவரும் என்னோடு தீய சக்தியாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் உதவி செய்பவர் கூட எனக்கு துரோகத்தை செய்வதற்காக எண்ணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ புலம்பலாம், நினைக்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. நான் உன் அப்பன் எப்பொழுதும் உனக்காக உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு எப்பொழுதும் நன்மையே நடக்கும் என்று நீ மனதார நம்பு. உனக்கு நான் எப்பொழுதும் நன்மைகளை மட்டுமே தருவேன். அப்படி மீறி ஏதேனும் ஒரு கெடுதல் நடந்தால், ஏதேனும் கவலை வந்தால், அதற்கு பின் ஏதோ ஒரு அதிசய செயல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லவா அர்த்தம். அது உனக்கு உன் அப்பன் சொல்லாவிட்டாலும் உனக்காகவே புரிந்திருக்கும் அல்லவா. நான் அதை சொல்லியே ஆக வேண்டும் என்று நீ எண்ண வேண்டாம். நீ எந்த செயல் உனக்கு சோகத்தை தருகிறதோ, கவலையை தருகிறதோ, அது அனைத்தும் உனக்கான நன்மையை விளைவிக்கக்கூடியது. நீ அதை எதிர்கொண்டு முடிக்கும் பொழுதே அது உனக்கான நன்மையை கொடுக்கும். நான் எப்பொழுது வேணாலும் உன்னிடத்தில் உன்னை காண வருவேன். அப்போது எல்லாம் நீ மகிழ்ச்சியாக இரு. ஏனென்றால் இந்த முருகன் உன் பிள்ளை எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்தால் எனக்கு கவலையாக இருக்குமல்லவா. நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீ கவலை கொண்டால் எனக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும்? என் பிள்ளை கவலையில் இருக்கும் பொழுது நான் எப்படி மகிழ்ச்சியாவேன்? நீ மகிழ்ந்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு நடக்கக்கூடிய அனைத்து விளைவுகளும் கவலைகளும் நல்லதுக்காகவே நடக்கும். நீ அதனால் எந்த ஒரு ஏமாற்றமும் அடையப் போவதில்லை. ஆனால் அனைவரிடமும் எல்லாரிடத்திலும் நீ எதையும் யதார்த்தமாக கூறக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன்னை முன்னால் உன் நம்பிக்கை கூறியவர்களாகவும் பின்னால் உனக்கு துரோகிகளாகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் யாரையும் முழுமையாக நம்பாதே. அவர்கள் மனிதர்களாக இருக்கும் பொழுது அவர் எப்பொழுது எப்படி மாறுவார் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் நீ உன் அப்பனை மட்டும் முழுமையாக நம்பு. நான் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவன். அதனால் நீ எப்பொழுதும் யாரையும் நம்பி அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சொல்கிறார்கள் என்று நீ அதை செய்து விடாதே. எப்பொழுதும் என்னை மட்டும் நம்பு. என்னிடத்தில் நீ கூறு, நான் உனக்கான விடையை தருவேன். நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்க வேண்டாம். நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை உனக்கு நான் அதற்கு மேலாக அமைத்து தருவேன். அதனால் நான் உன்னோடே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ கவலை இல்லாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சி கொண்ட மனதாக மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு, நலமாக இரு. இது உன் முருகனின் வாக்காகும்.